ஹலோ நண்பா, ஐடிபிபிலேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டர் இன்ஜினியரிங்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிள் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அண்ட் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்களா? ஸோ ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிபிபி வெப்சைட்டில் போய்ட்டு நியூஸ்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இல்லைனா நான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இது ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துன்னா ஐடிபிபிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஐடிபிபினா இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டர் இன்ஜினியரிங் சிவில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ அதில் யூஆருக்கு 4 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ எஸ்சி இடபிள்யூஎஸ்க்கு வேகன்சி இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா யூஆரில் போட்டி போடலாம். ஓகேங்களா? ஸோ யூஆருக்கான ஏஜி குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஆரில் போட்டி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/4/2026 இன்னிலிருந்து இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/5/2026 ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். ஸோ இதுக்கான அப்ளை வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு 4. ஓகேங்களா? ஸோ 4000 அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து நோ ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 10 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 1,76,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு அலவன்ஸ், டிஏ அலவன்ஸ், ஹெச்ஆர் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் எல்லா அலவன்ஸும் இருக்குது. ஸோ அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh கிட்ட உங்களுக்கு சேலரி வந்துடும். ஓகேங்களா? 80லேருந்து ஒரு 1 lakh கிட்ட உங்களுக்கு சேலரி வந்துடும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக்கு, சிவில் இன்ஜினியரிங் ஸோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி வந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா ஓபிசி வந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்களும் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பார்ப்போம். ஹைட்டு பார்ப்போம். மேல் கேண்டிடேட்டுக்கு 165 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும்போது 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 86 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும் உங்கள் செஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும், மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணோடைய விஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்ணில் நீங்கள் ரைட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா ரைட் கண்ணு பார்த்தீங்கன்னா 6/6 இருக்கணும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் கண் வந்து 6/6 இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ணு பார்த்தீங்கன்னா 6/9 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட்னா உங்கள் ரைட் கண் வந்து 6/6 இருக்கணும், லெஃப்ட் கண் வந்து 6/9 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. கலர் பைனர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. ஃபிசிக்கல் எஃபிடன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 100 மீட்டர் ரன்னிங் 16 செகண்டில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். 80 மீட்டர் ரன்னிங்கு 3 minutes 45 செகண்டில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3.25 நிமிஷம் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் 800 மீட்டர் ரன்னிங். ஓகேங்களா? லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர் லாங் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் புட் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் ஷார்ட் புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரன்னிங் 17 செகண்டில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். 800 மீட்டர் ரன்னிங்கு 4 minutes 45 செகண்டில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாங் ஜம்ப் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.0 மீட்டர் லாங் ஜம்ப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே ஒரே நாள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் தான், ரெண்டாவது தான் உங்களுக்கு எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் 50 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன் கீழே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 நடக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங்,
அண்டு மேக்ஸ் இங்கிலீஷ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 100 மார்க் இருக்கும். 2 hours எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கும். ஸோ இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஓகேங்களா. ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பற்றி ஒரு கொஷின்லாம் இருக்கும் ஓகேங்களா. பேப்பர் 2ல் வந்து 100 கொஷின் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்பாங்க. 2 மார்க் ஈச் பண்ணுற மாதிரி, நீங்கள் 2 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பி ஓகேங்களா, இதுலேயும் 5 கொஷின் கேட்பாங்க, நீங்கள் 8 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் சி, ஸோ இதுலேயும் 5 கொஷின் கேட்பாங்க, 10 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் எடுத்தீங்கன்னா 50% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 45% மார்க் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஓகேங்களா. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக, ஸோ கேஷ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபோட்டோ அப்புறம் ஓகேங்களா. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாப் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் சொல்லியிருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு 10 மார்க்ஸு. ஸோ போர்ட் சர்டிஃபிகேட், என்சிசி இந்தமாரி வச்சுருந்தீங்கன்னா 10 மார்க்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஐடிபிபி வெப்சைட்டில். ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அப்ளை வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் நான் உங்களுக்கான அப்ளை வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன் தான் இதுதான் ஓகேங்களா. ஸோ இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அவர் சேல்ரி, அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட், ஓப்பனிங் எப்போ, க்ளோசிங் எப்போன்னு சொல்லிட்டு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபேமிலி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுவாங்க. சார் ஓகே நண்பா, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.